වනකම් ආයිබුවන් අද කතා කරන්න යන්නේ ඔස්ට්‍රේලියාවේ වෙච්ච வெடி தபீம் சித்திய ගැනයි. ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த ஷூட்டிங் அந்த துப்பாக்கி சூடு சம்பந்தமாக என்னுடைய கருத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதை பற்றி ஆழமாக நான் பார்க்காட்டிலும் சில நியூஸ்களை பார்த்தேன். அது பல பேர் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்ன்றா, யூதர்கள் கொண்டாடும் அகமட், இதுதான் என்னுடைய பார்வை. யூதர்கள் கொண்டாடும் அகமட். இப்போ ஷூட் பண்ணினது யூதர்களை, ஷூட் பண்ணது ஒரு முஸ்லீம் அக்ரமண்டு சொல்லி ஒரு அப்பாவும் மகனும். அவருக்கு அப்பாவுக்கு 50 வயசு, மகனுக்கு 24 வயசு. இந்த ஷூட்டிங்கை தடுக்க போனதும் ஒரு முஸ்லீம். அவர் அகமட் என்று சொல்லி ஒரு பழக்கடை வியாபாரி, ஒரு பழக்கடைன்ற ஓனர். இதுதான் இங்கே பிரச்சனை. இதில் அவர் ஒரு முஸ்லீம் தான் சொல்கிறாரு. அப்போ அவர் விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கலாம், கொண்டு போட்டுமான்னு சொல்லி. ஆனால் அவர் ஓடி போய், அது ஒரு ரிஸ்க். அது யாரும் எங்களுக்கு கூட அந்த துணிச்சல் வராது. போய் அவரை மடக்கி பிடிச்சி அந்த துப்பாக்கியை பறித்து அவருக்கு ஷூட் பண்ணுற மாதிரி நிற்கிறார். அவரை கையும் கிராக் ஆகி இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிற இடக்கை நினைக்கிறேன். சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில், ஆஸ்திரேலியாவான சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதே நேரம் இந்த ஷூட் பண்ணாக்கள், வெடி வச்சாக்களில் அப்பா இறந்துட்டார். அவரை மகன் இப்போ ஒரு சீரியஸான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த முஸ்லீம்கள் எல்லாரும் பயங்கரவாதிகள்னு சொல்லி இந்த உலகமே சொல்லி கொண்டு இருக்கல, சில பேர் முஸ்லீம்களுக்குள்ளே நல்ல மனிதர் இருக்கிறார்கள்னு சொல்லி கொண்டு திரிகிறாங்க. இப்போ உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் முஸ்லீம்களை இதில் மேலே பழியை போட்டுட்டு தப்பி போகிற நிலைமை தான் இப்போ இருக்குது. ஆனால் எங்களோட நாட்டிலையும் ஒரு யுத்தம் நடந்தது. நாங்களும் அதை அனுபவிச்சு நாங்களும் ஒரு போராட்டம் நடத்தினாங்கள். இங்கேயும் பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த நேரம் எல்லாத்தையும் விடுதலை புலிகள் மேலே சுமத்தி போட்டு எல்லோரும் மாறிட்டினோம். ஆனால் அவை செய்யாத குற்றம் எல்லாத்தையும் புலிகள் மேலே சுமத்தினவை. அது மாதிரி தான் இதுவும். இப்போ ஒரு முஸ்லீம்ஸ் அப்பா மகனும் ஷூட் பண்ணுறாங்க. அதை தடுத்து நிறுத்தி அந்த யூதர்களை காப்பாற்றுறது ஒரு முஸ்லீம். பாருங்கள், இதுதான் மனிதநேயம். இப்போ உலகத்தில் எல்லாருமே கெட்டவர்கள் இல்லை. ஒவ்வொரு இனத்துக்குள்ளேயும் இனவாதியும் மதவாதியும் மறைஞ்சிருக்கிறான். இப்போ இந்த 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 ஷூட்டிங் நடத்தின ஆக்களை பற்றி பார்க்கல, ஒரு யூதர் ஒரு முஸ்லீம் சொல்கிறார் இவைய ஈரானியர்கள் தான் இவருக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறதாகும். இந்த மண்டையை கழுவி இந்த வேலையை செய்ய வச்சுக்கிறதாகவும் ஒரு முஸ்லீமே சொல்கிறார். அவரை பேரை நான் குறிக்க மறந்துட்டேன். அப்போ இப்போ பாருங்கள், அது உண்மையாக இருக்கலாம். ஏன்டா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ஜென்ம பகை அது. இப்போ காசாவில் நடக்கிற யுத்தமும் ஈரானுக்கான யுத்தம் தான். அது காசா மக்களுக்கான யுத்தம் இல்லை, அது ஹமாஸுக்கான யுத்தம். ஹமாஸ் ஈரான்ட கைக்கூலியாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ இந்த ஷூட்டிங் அக்டோபர் 7 அந்த யூதர்களுக்கு நோக்கி அவங்களோட அந்த சபத் ஓய்வு நாள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சமனான ஒரு தாக்குதல் தான் இது. இங்கேயும் ஒரு பார்ட்டி தான் நடந்திருக்கு. அப்போ முஸ்லீம்கள் எங்கே உண்டு, யூதர்கள் எங்கே ஒன்று கூடினாலும் அவங்களை கொல்லோன்மன நிலப்பாட்டில் இந்த அந்தவாதின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். தமிழில் என்னென்னு சொல்கிறதுன்னா மத கடும் கோட்பாட்டாளர்கள் இவர்கள் தான். இப்போ இந்த கோட்பாட்டாளர்கள் தான் இவங்களை மண்டையை கழுவி இந்த மாதிரி சம்பவங்களுக்கு அனுப்புகிறது. இதால் பாதிக்கப்படுறது ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் தான். அதே மாதிரி மற்ற இனங்கள்லேயும் இதே மாதிரி செய்யக்கலாம், அந்த ஒரு சிலர் செய்யக்கலாம், மற்ற இனங்கள் எல்லாமே பாதிக்கப்படுறது. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, ஒருவர் இந்த தாக்குதலை செய்வார். சாரான் நீங்கள் இந்த நாட்டில் குண்டு வச்ச முழு முஸ்லீம்கள் மீதும் இந்த நாட்டில் குற்றஞ்சாட்டப்பட்டது. அப்போ என்னோட நண்பர்களை நான் சொன்னாங்க, இவங்களை எல்லாரும் அழிச்சொழிக்கணும், இவங்களோட கடைக்கு போகக்கூடாது, இவங்களோட பிஸ்னஸில் சாமான் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் என்ற காதுக்கு கேட்கவே எனக்கு கூட சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், வெயிட்டன் கொஞ்சம் பொறுத்திருங்கள், உண்மைகள் வெளியே வரும்.
என்று சொல்லி சொன்னேன். ஆனால் காலப்போக்கில் எல்லாருக்கும் உண்மை வெளியே வந்துட்டு. இப்போ என்னென்னா உடனடியாக ஒரு இனத்தின் மேலே ஒரு மதத்தின் மேலே குற்றத்தை சுமத்துறது, ஒரு சம்பவம் நடந்த உடனே ஒரு இனத்தின் மேலே ஒரு மதத்தின் மேலே குற்றத்தை சுமத்துறது எவ்வளோ பாரதூரியமான பிரச்சனைன்னு சொல்லி இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் பார்க்கலாம். ஒரு முஸ்லீமே அவர் தாக்குதல் நடத்தினால தடுத்துன்னு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அது அவர் கையில் துப்பாக்கியோடு நிற்கிறார், அங்கே போனால் அந்த துப்பாக்கி இந்த பக்கம் திருப்பினா அவர் சாவார். அதையும் பொருட்படுத்தாமல் போய் மடக்கி பிடிச்சி பெரிய அளவிலான உயிரிழப்புகளை தடுத்திருக்கார். இன்னும் அவர் விட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் அங்கே இங்கே ஒழிச்சுட்டு வீடியோ பண்ணி நினைக்கிறாங்க. ஆனால் இவர் நான் சிறிய நாட்டவர் நினைக்கிறேன், இவர் இடம் அகதியாக அங்கே ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறார். இப்போ இப்படியான ஆக்கள் இப்படியா துணிச்சலாக செயல்பட்டபடியாக தான் இவ்வளவு யூதர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ அதை உலகமே கொண்டாடுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே அவர் ஒரு ஹீரோன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். இப்போ ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் போய் ஆஸ்திரேலியன் பிரதமர் அந்தோனி அவர்கள் அவரை பார்த்து அவரை பாராட்டி அவருக்கு ஆறுதல் சொல்லி போட்டு வந்திருக்கிறார். இப்போ ஆஸ்திரேலியன்ஸும் யூதர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க அவருக்கு $1 மில்லியன் நாங்கள் அவருக்கு ரேஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு மேலே இப்போ அந்த பணம் சேர்ந்ததாக தான் இப்போ தகவல் வருது. அப்போ பாருங்கள் என்ன காரணம், பணத்துக்காக இல்லை, அவங்களுக்கு சொல்கிறது ஒரு நன்றி கடன். அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, இதே மாதிரி பல பேரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலையை செய்கிறாங்க, அந்த பணத்தை ரேஸ் பண்ணி. அவர் ஒரு பழக்கடை வியாபாரின்னா பெரிய கோடீஸ்வரனாக இருக்க மாட்டார், சாதாரண ஒரு ஆள் தான் இப்போ. அப்போ அவர் தன்னை உயிரையும் மதிக்காமல் இந்த சம்பவத்தை செய்ததுக்காக ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவரை ஒரு ஊக்குவிக்கிறாங்க. அவரை மாதிரி மற்றாக்களையும் இந்த உலகத்தில் ஊக்குவிக்கணுன்றது தான் இந்த செயல்பாடு. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த சம்பவம் நடக்கிற நபர் யார், அவருக்கு பின்னணி என்னன்னு தான் நாங்கள் ஆராயணுமே தவிர ஒரு இனத்தின் மீது ஒரு மதத்தின் மீது ஒட்டுமொத்தமான குற்றஞ்சாட்டுறது தவறு என்றதை இதிலேயும் நிரூபணமாக இருக்குது. எங்களுடைய நாட்டில் இருந்த சாதாரண தாக்குதல்லையும் அது நிரூபணமாக இருக்குது. நிரூபணமாக அந்த வழக்கு நடந்து போய்கொண்டிருக்குது. ஆனால் மக்களுக்கு தெரியும் அது என்ன உண்மை சம்பவம்னு சொல்லி. ஆகவே நாங்கள் எடுத்த பீச்சுக்கு உலகத்தில் எல்லாருமே எடுத்த பீச்சுக்கு ஒரு சம்பவம் நடந்தோடனே இவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டணும், இவங்களெல்லாம் அழிக்கணும், இவங்களெல்லாம் திரட்டணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு சொல்லி பாருங்கள். அந்த ஒரு வீடியோ பார்த்தேன், அதுக்கு கீழே இருக்க கொமெண்ட்ஸை பார்த்தேன். யூதர்களே போட்டிருக்கிறாங்க, அவர் சொல்லிக்கிறாங்க இட்ஸ் எ ஹியூமன் பீன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் அதே வீடியோவில் முஸ்லீம்களை ப்ரௌட் டு முஸ்லீம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, அவன் முஸ்லீம்களை பெருமைப்படுத்திக்கிறான்னு சொல்லி. இன்னொரு போட்டிருக்கா, ஹீ மேட் முஸ்லீம்ஸ் வேர்ல்ட் ப்ரௌட், சாரி he made a Muslim world ன்னு சொல்லிக்கிறார். இன்னொருத்தருக்கு ப்ரௌட் this guy God bless you அல்லாஹ்னு சொல்லி போட்டிருக்கார். இப்படி ஒவ்வொரு தரம் எழுதிக்கிறாங்க, சரியா? அவரை ஸ்பீட்லி அவரை ரிகவர் ஆகணும்னு சொல்லி எழுதுகிறாங்க. எல்லாருமே ஐ டோன்ட் கேர் ஹிஸ் நேஷனாலிட்டி, யூ ஆர் ரிலிஜன்ஸ், he is an amazing human being என்று சொல்லி ஒரு வெள்ளையர் எழுதிக்கிறார். அவருக்கு அவரை யார் என்ன வேறு தேவையில்லை, அவர் ஒரு சிறந்த மனிதர், ஒரு இது மனிதாபிமானம் உள்ள மனிதர் என்று சொல்லி எழுதி. அது உண்மையில் இந்த இதெல்லாத்தையும் பார்க்கல. இப்போ நாங்கள் இலங்கையில் நடந்த இந்த அனர்த்தத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். இப்போ மலையகத்தில் சிங்கள பகுதியில் கண்டியில் நடந்த சம்பவங்களுக்கு மாத்தரை, காலி, அம்பாந்தோட்டை, களுத்துறை, கொழும்பு, யாழ்ப்பாணம் என்று சொல்லி முஸ்லீம்களும் தமிழர்களும் சிங்களவர்களும் போய் யார் எவரெண்டு இல்லாமல் உதவி செஞ்சு பாராட்டி அவங்கள தூக்கி அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு உணவுகளை கொடுத்து அவங்களுக்கு பொருட்களை கொடுத்து இன்னும் வேலை செஞ்சோன்னு இருக்கிறாங்க. இப்போ சில புடிஸ் ராமதுரமாரும் இந்த சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்ற பேதங்களை தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த நாட்டை ஒற்றுமையாக தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி இந்த மனநிலைக்கு பகிரங்கமாகவே அதை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இவையெல்லாம் உருவாக்கப்பட்டவை, இவையெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. இதிலிருந்து இந்த உலக சமுதாயம் மீளணும்னு சொன்னால் ஒவ்வொருவரும் மாறணும். இப்போ எங்களோட நாட்டில் வெடி வைக்கிறாங்க, பார்த்தால் என்ன சொல்லி வெடி வைக்கிறாங்க, அதில் 50 பேர் அந்த ஏரியாவில் எல்லாரும் போட்டு ஓடிடுறாங்க.
ஆனால் இந்த மனிதன் தனியொரு ஆளாக அங்கே ஓடி போய் அவரை பின்பக்கத்தால் மடக்கி பிடிச்சி துவக்க பறித்து அவருக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறார். அந்த நேரம் ஒரு பெண்ணும் பின்னால் போகிற, அது மனைவியோ இல்லாட்டி மகளோ யாரோ அவங்களுக்கு தெரியாது, அது யாராகவே இருக்கலாம். அந்த நேரம் அந்த பெண் போனதே வேறு யாரும் போய் இந்த அவன் நம்மன்னா தூக்கி போட்டு வான்னு சொல்லியிருப்பினோம். ஆனால் அந்த பெண் அவருக்கு வந்து தைரியம் கொடுக்குறார், பின்னால் நிற்கிறார். அதான் சொல்கிறது, எங்களோட நாடுகள் என்ன வேணும் எங்களுக்கு தேவையில்லாத வேலை வாங்கணும்னு சொல்லி கூட்டின்னு வந்துடுவாங்க. ஆனால் இந்த பெண் அவருக்கு பின்னால் தைரியம் எனக்கு. அப்போ அந்த நேரம் அந்த மனிதனுக்கு இன்னொரு தைரியம் வருது, எனக்கு பின்னால் யாராவது ஒரு ஆள் நிற்கிறாருன்னு சொல்லி. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வந்து உதாரணம், இதுதான் வந்து உண்மை. மக்கள் உணர வேணும். நாங்களும் வந்து இங்கே வெடி வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லி தப்பியோட கூட எங்களால் முடிஞ்சு அவங்கள மடக்கி பிடிச்சி அவங்கள கைது செய்யணும். என்ன சொன்னால் அவங்கள ஒரு துவக்க வச்சு கூட 2 பேர் வராங்க, 50 பேர் நிற்கி சுற்றி வளைச்சுட்டு ஓடுறாங்க எங்கள் நாட்டில். அப்போ இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இதிலேருந்து நாங்கள் ஒரு பாடம் படிக்கணும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ரைட்? நாங்கள் வாழ்ந்தால் இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோசனமான நாட்களாக வாழணும். இல்லைன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. அவர் தன் உயிரை பற்றி யோசிச்சுப்பார். அவர் தன்னை கடைக்குள்ளே ஒழிச்சிருப்பார், தன் பல கூடைக்குள்ளே ஒழிச்சு இல்லாட்ட கடையை பூட்டி போட்டு ஒழிச்சிருந்திருப்பார். ஆனால் அவர் துணிகரமாக, அந்த அகமட்டுன்னு சொல்கிற அந்த நண்பர் துணிகரமாக போய் அந்த சம்பவத்தை செய்திருக்கிறார். ஆகவே எங்களுக்கு இதில் ஒரு பெரிய படிப்பினை இருக்குது. உலக சமுதாயம் வந்து இதில் படிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னு அவரை பாராட்டுறதும் என்கரேஜ் பண்ணுறதும், அவருக்கு பணத்தை சன்மானமாக கொடுக்குறதும், அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறதும், இந்த மாதிரி தான் உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கு. இப்போ இலங்கையிலையும் அதுதான் நடந்து கொண்டிருக்குது, பல நாடுகளில் அதான் நடந்து. இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய விஷயங்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கு, சில விஷயங்கள் கெட்ட விதமான பிழையான விஷயங்களை நடந்து கொண்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் மனிதாபிமானம், துணிச்சல். அதாவது வந்து யாரை வேண்டி இல்லை, எங்கட மதம் எங்கட இனம் என்றதுக்கு அப்பால் ஒரு மனிதம் என்றது பார்க்கக்கூடாது. நாங்கள் மனிதம் என்று பார்த்தபடி தண்டை பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த யூஎஸ்ஏ கொள்கிறாங்கன்னு சொன்னால் இவங்கள் தங்களுடைய அரசியல் ராஜதந்திர பிராந்திய நலன்களுக்காக இந்த யூதர்களை கொள்கிறாங்க. அதே நேரம் யூதர்களும் இதுக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறாங்க. யூதர்கள் தங்களை அழிக்க வந்தாக்களை பழி வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொள்கை இருக்குது, ஒரு யூதன் சேர்த்தா 100 அந்நியனை கொல்லணும்னு சொல்லி அவங்கள அதைத்தான் காசாவில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை உணராமல் அவங்கள ஒரு குறுகிய கொஞ்சம் நம்ம ஏற்கனவே 60 லட்சம் பேரை ஹிட்லர் கொண்ட ஒரு வரலாறு இருக்குது. அதுலேருந்து அவங்கள ஒரு பாடம் படித்து தான் இந்த முடிவுக்கு அங்கே வந்தவங்க. ஒரு தனை கொண்டா 100 பேரை கொல்லணும்னு சொல்லி. அப்போ அதுவும் தவறான நடைமுறை தான். ஆனால் அவங்க தங்களோட இனத்தை காப்பாற்றணும்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் இந்த சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகளும் எல்லாருமே இல்லை, எல்லாரும் யூதர்களுக்கு எதிரானு சொன்னால் இன்றைக்கு யூத இனமே இருக்காது. அவை இந்த ஈரானில் இருக்கிற ஒரு சில சக்திகள் இவங்களை இந்த மாதிரி ஆக்களை தூண்டிவிட்டு இவங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாங்க. ஆனால் அதை சில எங்களோட இலங்கையில் உள்ள ஊடகங்களும் சில முஸ்லீம் ஊடகங்களை நான் பார்த்தேன், அவங்களுக்கு எதிராக அந்த ஈரானியர்களுக்கு ஆதரவாகவும் காசா மக்களுக்கு ஆதரவாகவும் யூதர்களுக்கு எதிராகவும் பேசிக்கொண்டிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அது அந்த பிராந்தியத்தில் உள்ள விஷயம். அவங்களுக்கு தான் அவங்களோட பிரச்சனை தெரியும். இங்கே இருந்தோன்னு நாங்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் நினைக்கிறது காசாவில் உள்ள மக்கள் எங்களோட சொந்தக்காரர்னு சொல்லி, இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது இஸ்ரேலியர்கள் எங்களோட சொந்தக்காரன். யாரும் சொந்தக்காரர்கள் இல்லை, ரைட்? இந்த 3 மதங்களும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான், ரைட்? ஆகவே இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாமல் ஒவ்வொருத்தரும் தங்களோட தேவையான மாதிரி இந்த கருத்துக்களை திணிக்கிறதால தான் உலகத்தில் பல பிரச்சனைகள் தோன்றிக்கொண்டிருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கும். இந்த மனுஷன் தான் ஒழிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஓடி போயிருக்கலாம், இல்லாட்டி தனக்கும் ஒரு ஆபத்து வரும்னு சொல்லி பயந்துருக்கலாம். ஆனால் ஒரு துணிகரமாக போய் அந்த தடுத்து நிறுத்தினதில் இன்றைக்கு உலகமே அவரை பாராட்டுது, கொண்டாடுது. இதுதான் நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பினை. ஆகவே ஒரு விஷயம் இதில் தெளிவு, மனிதர்கள் வந்து மனிதர்களாக வாழணும். இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் மிக விரைவில் அழிஞ்சு போகும். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.